तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி வட்டியில் இன்னைக்கு 63வது நாள். முரளி டேட் 14/3/82. ஹெட்டிங் பாரதம் மற்றும் வெளிநாடுகளின் செய்தி. பாரதம் மற்றும் வெளிநாடுகளின் செய்தி. ஸோ இந்த அவ்வியக்தவாணியில் பாபா வந்து அப்படியே ஒரு மார்னிங் வாக் போகிறாரு. ஸோ அந்த வாக்கில் வந்து பாபா வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. இந்தியாவோட குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்குது, வெளிநாட்டில் உள்ள குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்குது, ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி பாபா வந்து இந்த இதில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஒரு பாரில் ஒரு பார் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அப்பாவும் பையனும் உட்காந்துருக்காங்க. இப்போ வெளிநாட்டில் வந்து ஃபேமிலிக்குள்ளாரையும் ட்ரிங்க்ஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க அப்பா வந்து பையனுக்கு சொல்லித்தராங்க, இந்த மாதிரி எப்போ வந்து நம்ம குடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னா, இப்போ உனக்கு ஒரு விஷயம் ரெண்டாக தெரிய ஆரம்பிக்குது, அப்போ நீ வந்து குடிக்கிறத நிறுத்திடணும். உதாரணத்துக்கு பாரு, அந்த டேபிளில் 4 பேர் உட்காந்துருக்காங்களா, அவங்க உங்களுக்கு 8 பேர் மாதிரி தெரிஞ்சதுன்னா நீ குடிக்கிறத நிறுத்திடணும். ஏன்னா அப்போ வந்து போதை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு. அப்போ இந்த பையன் வந்து அப்பாட்ட சொன்னானா, அப்போ அங்கே ஆல்ரெடி உட்காந்துருக்கிறதே 2 பேர் தான், உங்களுக்கு வந்து 4 பேராக தெரியுறாங்க அப்படின்னு. ஸோ இது சொல்லிட்டு முரளி பக்கம் வராங்க. ஸோ முரளியில் கூட இதில் பாபா வந்து நஷா பற்றி சொல்கிறாரு. ஸோ எப்படி அங்கே வந்து அந்த போதை ஏறும்போது விஷயங்கள் வேற மாதிரி தெரியுதோ, அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து இந்த ஆன்மீக போதையில் இருக்கும்போது உங்களுக்கு விஷயங்கள் அதோட ஒரிஜினல் இது தெரியும். அங்கே வந்து பொய்யா தெரியும், இங்கே வந்து அந்த விஷயங்கள் வந்து ஒரிஜினலாக தெரியும். தேகம் தெரியாமல் ஆத்மா தெரியும். இந்த ஆன்மீக போதை இருக்கும்போது மற்றவங்களுக்குள்ளார உள்ள குறைகள் தெரியாம அவங்களுக்குள்ளார உள்ள நல்ல குணங்கள் மட்டும் தெரியும். பாபாவோட திருஷ்டி எப்படியும் அந்த மாதிரி நம்ம திருஷ்டி மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஆன்மீக போதையோட ஸ்பெஷாலிட்டி. அந்த போதை நெகட்டிவ் விஷயங்கள் காமிக்கும், இந்த போதை வந்து பாசிட்டிவ் ஒரிஜினலா அந்த பொருள் என்னவோ அதை வந்து காமிக்கும். ஸோ இந்த முறையில பாபா வந்து ஈஸ்ட் மட்டும் வெஸ்ட், வெளிநாடு மட்டும் இந்தியா, அந்த 2 குழந்தைங்களோட இதை 2த்தையும் பார்க்குறாரு. ஸோ என்ன பார்த்தாரு பாபா இதில், இது வந்து பாபா வந்து ஒரு நியூஸ் மாதிரி சொல்கிறார். எப்படி வேர்ல்ட் டைம்ஸ் அந்த மாதிரி இது பாபாவோட நியூஸ் சொல்கிறாரு. இப்போ அதில் என்ன பார்க்குறாங்கன்னா, ஈஸ்டில் உள்ள குழந்தைங்க வெஸ்ட்டை காப்பி பண்ணுறாங்க, வெஸ்ட்டில் உள்ள குழந்தைங்க ஈஸ்ட்டை காப்பி பண்ணுறாங்க. அதாவது வெளிநாடு குழந்தைங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்க வந்து இந்த டெக்னாலஜி ஃபோனு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்பவே அதில் அடிபட்டு ரொம்ப டயர்டாகி இப்போ கொஞ்சம் ஆன்மீக பக்கம் போகலாம் அப்படின்னு இந்தியா பக்கம் பார்க்குறேன். இந்தியாவோட குழந்தைங்க வந்து ஓ டெக்னாலஜி ஃபோனு அதெல்லாம் இப்போதானே இங்கே அவ்வளோ இதாகுது. ஸோ அது பக்கம் வந்து அவங்க ஆக்கர்ஷன் ஆகுறாங்க. இவங்களோட அந்த வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஆன்மீகத்தை விட்டுடுறாங்க அப்படின்னு. இது ரெண்டும் எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான். 2 பேரும் ஒருத்தவங்க மற்றவங்கள காப்பி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஒருத்தவங்க மற்றவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது இன்னொரு உதாரணத்தோட சொல்லலாம்னா, இப்போ அந்த மீன் வந்து மேலே அந்த பறவையை பார்க்குதான், தண்ணியில் உள்ள மீன் வந்து மேலே பறவையை பார்த்து அது நினைக்குதான். ஸோ அது வந்து எவ்வளோ நல்ல வாழ்க்கை, எப்படி இதில் பறக்குது அப்படின்னு. இது வந்து அது மாதிரி ஆக ட்ரை பண்ணுதான். அந்த பறவை வந்து மீனை பார்த்து நினைக்குதா, ஓ இது வந்து பாரு தண்ணி உள்ளார எப்படி ஈஸியாக ஸ்விம் பண்ணுது அப்படின்னு. அது வந்து இது மாதிரி ஆக ட்ரை பண்ணுதான். இது 2த்தையும் பார்த்து அந்த தண்ணி சிரிச்சுதான். ஸோ அதனால் இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து காப்பி கேட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க.
ஸோ அதுதான் பாபா வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு, ஈஸ்டர்ன் ஃபிலாசபி, வெஸ்டர்ன் ஃபிலாசபி. ஈஸ்டர்ன்ல உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு, இந்தியன் வாசியோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்களோட டெண்டன்சி என்ன, இவங்களோட டெண்டன்சி என்ன. ஸோ இதை வந்து பாபா அப்படியே ஒரு டூர் போய் அதோட கன்க்ளூஷன், அதோட சாரத்தை வந்து நமக்கு பாபா சொல்றார். ஸோ இப்போ வந்து அந்த வெளிநாட்டில் உள்ள குழந்தைங்களுக்காக என்ன வந்து பாபா சொல்றாருன்னா, அதாவது மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ், இந்த ஸ்தூல பொருட்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகங்கள் இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான், ஃபால்ஸான ஒரு தான், கொஞ்ச காலத்துக்கானது தான், கொஞ்ச காலத்துக்கு அல்ப கால சுகம் கொடுக்குது. ஆனா அதுலயே போய் அவங்க மாட்டிக்கிறாங்க, அதுல ஒரு ட்ராப் மாதிரி அதுல வந்து மாட்டிக்கிறாங்க. அது வந்து என்னுடைய சதா காலத்துக்கான உண்மையான சுகம் கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி சாதனங்கள்ல வந்து ரொம்ப டூ மச் அட்டாச் ஆகிரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய டிசிஷன் பவர் வந்து குறைஞ்சிருது. ஸோ இதுதான் பாரதவாசிகளுக்கு சொல்றாங்க. இப்போ பாரதவாசி அவங்கள பார்த்து அவங்கள என்ன நினைக்கிறாங்க, நமக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் குஷி வேணும். இப்போ வந்து சாப்பாடுல அந்த மாதிரி இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் குயிக்கா சமைக்கிற மாதிரி நிறைய சாப்பாடுலாம் வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஆன்மீகத்தை வந்து ஒரு மைக்ரோவேவ்ல சமைக்கிற மாதிரி, உடனே டக்குன்னு வந்து ரெடி ஆயிடுது. பட் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இல்லை. ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து சமைக்கும்போது அதை சிம்மில் வச்சு பொறுமையாக அந்த லோ ஹீட்டில் சமைக்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் குயிக்காக டக்குன்னு ஃபுல் ஹீட்டில் வச்சிட்டோன்னா அது தீஞ்சு போயிடும், அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது, அதில் எந்த ஹெல்த்தும் கிடையாது, ஆனால் கறி போயிருக்கும். ஸோ இன்னைக்கு உலகத்தோட சுச்சுவேஷனும் அந்த மாதிரி தான் இருக்கு. இதில் பாபா இதுவும் பற்றி சொல்றாரு, இன்னைக்கு வேலை கிடைக்கிறது கூட வெளி உலகத்தில் வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து அதில் தான் வந்து பாவம் அவங்க வந்து எவ்வளோ விஷயங்கள்ல மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க, துடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தேவை. வெறும் சயின்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னா பத்தாது, இல்லை வெறும் இந்த பக்கம் ஆன்மீகத்தை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ரெண்டுமே தேவை. சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட இந்த ரெண்டு காம்பினேஷனும், இது ரெண்டுத்துக்கான அந்த பேலன்ஸ் இருக்கும்போது தான் ஒரு ரியல் ப்ராக்ரஸ், உண்மையான முன்னேற்றம் கொண்டு வர முடியும். ஸோ அதனால அந்த வெளிநாட்டு குழந்தைங்க வந்து துக்கத்துல அலறாங்க, கத்துறாங்க. யாரும் இன்னைக்கு வாழல. எப்படி இருக்கீங்கன்னா, யாரும் வாழல, இறக்கவும் இல்லை, அதாவது இழுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து டிராகிங்னு சொல்லுவாங்க. உயிரோடையும் இல்லை, அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அந்த மாதிரியும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுப்புற இழுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஐ திங்க் இந்த கதை கூட நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம். அதாவது ஒரு ஆப்பிரிக்கா பக்கம் அந்த காட்டு பக்கத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு மழை நேரத்துல. அப்போ வந்து அங்க ஒரு இடத்துல வந்து சத்சங் மாதிரி ஒன்று பண்றான். அங்க ஒரு குடிசை மாதிரி இருக்கு. சரி, மழை பெய்யுதுன்னு இவர் என்ன பண்றாரு, அங்க கொஞ்ச நேரம் நிக்கலாம் அப்படின்னு அந்த வெளியே அந்த ஷெட்டு கிட்ட நிக்கிறார். உள்ளார ஏதோ சத்சங் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சத்சங்ல அந்த குரு சொல்றது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் சென்ஸா இருக்கு, எதுவுமே ஒரு அர்த்தம் இல்லை மாதிரியே இல்லை. இவருக்கு அதை கேட்டு இவருக்கு டென்ஷன் ஆகுது. ஆனா இவரு நினைக்கிறாரு, நம்ம என்ன இதுக்காக வந்து சத்சங் கேட்க வந்தோம், மழை பெய்த நிற்கிறதுக்காக வந்தோம், அவர் எதை சொன்னா நமக்கு என்ன அப்படின்னு இவர் கவனிக்காம இருக்காரு. ஆனா அவர் போக போக என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம்ல என்ன சொல்றாருன்னா, அந்த குரு சொல்றாரு அவங்க சிஷ்யர்கள்ட்ட, ஒரு வாட்டி நான் வந்து இந்த மாதிரி காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்துருச்சு தெரியுமா. அப்போ சிஷ்யர்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க, ஓ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு. அதுக்கப்புறம் சொல்ற, என்ன அது எனக்கு பக்கத்துல வந்துருச்சு, ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, அப்படியே எனக்கு கடிச்சு கொண்டு தின்னுடுச்சு அப்படின்னு. இதை கேட்டோன்னு வெளியே நின்றவர் இவரால ஒன்றுக்கு மேல பொறுத்துக்க முடியல. இவரு போய் இந்த குருட்ட கேட்கிறாராம், இந்த மாதிரி நீங்க வந்து உங்களை சிங்கம் கடிச்சு தின்னு சொல்றீங்க, அப்புறம் இப்ப எப்படி உயிரோட இருக்கீங்க. அவர் சொன்னாராம், நான் எங்க உயிரோட இருக்கேன், ஏதோ இழுத்துட்டு இருக்கேன், சாகவும் இல்லை உயிரோடும் இல்லை, ஏதோ இழுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஆத்மாக்களை பார்த்து பாபாவுக்கு வந்து ஒரு கருணை வருது, அவங்க மேல, இந்த உலகத்து மேல ஒரு கருணை வருது. நீங்க கூட இதை பத்தி ஒரு ஹோம்ஒர்க் எழுதலாம். இது கூட ஒரு ஹோம்ஒர்க்கா நீங்க எடுத்துக்கலாம் எழுதுறதுக்கு. ஸோ இன்னைக்கு உள்ள இந்த மரம் வந்து இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு, ரொம்ப பட்டு போன நிலைமையில இருக்கு. எப்போ வேணாலும் வந்து இது விழுவலாம். ஈவன் உலகத்துல உள்ள எல்லா தர்மங்களும் சரி, அதுவும் தான் காலில் நிற்க முடியல, அது நடுங்கிட்டு இருக்கு. இப்போ விழுவோமா அப்போ விழுவோமான்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அதை பத்தி கூட நீங்க ஒரு படம் வரையலாம் ஹோம்ஒர்க்ல.
அடுத்த ஒரு மொமெண்ட்ல நீங்கள் இது கூட எழுதலாம். அதாவது சாதனங்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது, இதை பற்றி விசார் பண்ணுங்க. உதாரணத்துக்கு அதிகமாக சாதனங்கள்ல மூழ்கி இருக்கனால தன்னுடைய அந்த ஒரிஜினல் அந்த கல்ச்சரல் ரூட்ஸ் அதான் மறந்துடுறாங்க. இயற்கைக்கும் இதனால் நிறைய பாதிப்பு வருது, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 நம்ம இந்த ஆன்மீகத்தில் என்னால் நஷ்டம் அது கூட நீங்கள் எழுதலாம். இதுதான் பாபா இந்த இதில் அவ்யக்தவாணியில் சொல்கிறாரு. இப்போ இந்த சயின்ஸோட சாதனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 100 வருஷத்துல தான் எவ்வளோ விசித்திரமான சாதனங்கள்லாம் உருவாயிருக்கு. எதுக்குன்னா விசித்திரமான அந்த பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுவதற்காக அப்படின்னு. ஸோ அப்போ இந்த உலகத்துல என்னெல்லாம் விசித்திரமா நடக்குது, பாபா இந்த மொழியில தான் சொல்றாரு. உலகத்தை சுத்தி பார்க்கும்போது எவ்வளவு விசித்திரங்கள் விஷயங்கள் நடக்குது, ஆனா அது என்னன்னு பாபா சொல்ல, நீங்க வந்து அதை எழுதுங்க அப்படின்னு. ஸோ இதை சம்மப் பண்ணுன்னா ஒரு 10 விஷயம் பாபா இல்லை சொல்றாரு. என்னன்னா பாபா என்ன பாக்குறாரு, அப்படியே பாபா ஒரு டூர் போகும்போது பாக்குறாரு எல்லா பக்கமும் வந்து ஏதோ ஒரு கவலை, துக்கம், பயம் இதுலதான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ யாரும் இதுல இருந்து விடுபட்டு இல்லை, எல்லா பக்கமும் அது அப்படிதான் இருக்கு, வெளிநாடுலயும் சரி இந்தியாலையும் சரி. ரெண்டாவது, என்ன தேவையான பொருட்களுக்கான கம்மி ஆயிட்டு போகுது, அது சாப்பாடு பொருளாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள் அதெல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. அடுத்து மூணாவது, இந்த காப்பி கேட் கல்ச்சர். இவங்க வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களை பார்த்து காப்பி பண்ணுறாங்க, அவங்க இவங்கள காப்பி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க மற்றவங்க காப்பி பண்ணுறதுக்கான ஒரு கல்ச்சர். ஸோ இதில் நம்ம பிரம்மபாபாவை காப்பி பண்ணால் நம்பர் 1ல போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணங்கள், ஆத்மாக்குள்ளார உள்ள அந்த மனித குணங்கள், மனிதாபிமானம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு போகுது, மோரல் வேல்யூஸ் குறைஞ்சிட்டே போகுது உலகத்தில். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரகிள், அதாவது எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பணம் வந்து குறைவு இருக்கு, எவ்வளோ கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு இது. அடுத்த ஆறாவது ப்ராப்ளம் என்ன பார்க்குறாங்கன்னா வெளிநாடு பக்கம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகுது, ஃபாரின் அவேக்கனிங். அடுத்து ஏழாவது, எல்லாருமே ஒரு விதமான முழு உலகமே ஒரு விதமாக காலியாக இருக்காங்க. வெளியிலேருந்து ஏதோ டிப்டாப்பாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளார காலியாக இருக்காங்க பாவம். அடுத்து எட்டாவது வந்து கியூரியாசிட்டி. இன்னைக்கு வந்து அந்த மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் 10 செகண்ட் 30 செகண்ட் தான், அடுத்த என்ன அப்படின்னு அதை பார்த்து அதுலேயே எவ்வளோ டைம் போகுது, இது என்ன அது என்ன, அந்த ஒரு கியூரியாசிட்டி. அடுத்து 9வது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கூட இப்போ ஸ்டேபிளாக இல்லை, இன்ஸ்டெபிலிட்டி இன் நேச்சர். இப்போ மழை பெய்யக்கூடாது அப்போ பெய்யுது, இப்போ வெயில் அடிக்கக்கூடாது அப்போ அதிகமாக வெயில் இருக்குது, குளிர் வேறு சீசனில் வருது, எல்லாமே மாறி மாறி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசாந்த், நாலாப்புறமும் அந்த அசாந்திக்கான அல்ச்சல், குழப்பங்கள், மேலும் கீழும் ஆகுறது, இதுதான் நாலாப்புறமும் இருக்கு. ஸோ இதை தான் வந்து உலக செய்திகள் அப்படின்னு பாபா பார்த்து சொல்றாரு. அப்புறம் பாபாவுக்கு வந்து ஒரு 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 கருணை வருது இவங்க மேலெல்லாம். ஸோ அதனால நீங்க தான் இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சகாஷ் கொடுக்கணும். ஸோ ஆனால் இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் பாபா இந்த டிராமாங்கிற அந்த பாயிண்ட்ல கொண்டு போய் இதை வந்து பாசிட்டிவா முடிக்கிறாரு பாபா. ஏன்னா இந்த முள்ளியே ஃபுல்லாக வந்து பாபா நமக்கு வேர்ல்டு அஃபேர்ஸ் சொல்லித்தராரு, வேர்ல்டு நியூஸ், வேர்ல்டு டைம்ஸ், குளோபல் டைம்ஸ் வந்து நமக்கு பாபா சொல்லித்தராரு. ஸோ அவங்க சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் அந்த வெண்ணெயை வந்து கடைசியில் நீங்கள் தான் வந்து சாப்பிட போறீங்க. ஸோ கடைசியாக பாபா வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அடுத்து இந்த முரளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. அதாவது சில நேரத்தில் நம்ம யோகாவில் உட்காரும்போது சில டச்சிங் வருது, இது பண்ணலான்னு. அப்போ இந்த டபுள் ஃபார்னர்ஸ் கேட்குறாங்க, பாபா இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, இது வந்து உங்களோட டச்சிங் தானா இல்லை ஏதோ என் மன்மத்து தானா அப்படின்னு. ஸோ இதில் பாபா வந்து அதுக்கு 3 விஷயம் சொல்கிறாங்க. PSC, பவர்ஃபுல், சக்ஸஸ்ஃபுல், கிளாரிட்டி. ஸோ பாபாவோட டச்சிங்காக இருந்ததுன்னா அந்த சங்கல்பம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக அனுபவம் ஆகும், அது உங்களுக்கு ஃபீல் ஆகும், இது என்னுடைய சக்தி இல்லை, இது வந்து விசேஷ ஏதோ மேலேருந்து பாபாவோட சக்தி தான் அப்படின்னு அது உங்களுக்கு நல்லா டச் ஆகும், ஃபீல் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பாபாவோட டச்சிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை செய்ய போகும்போது ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், அந்த இதை வந்து உங்களுக்கு அனுபவம். அடுத்து 3வது, அது பாபாவோட டச்சிங்காக இருந்ததுன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், அதில் ஏன் எதுக்கு இது பண்ணலாமா வேண்டாமா இந்த மாதிரி கொஷனே உங்களுக்கு வராது, ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் அந்த விஷயங்கள்.
அப்போ இந்த விஷயம் இருக்குன்னா, இந்த 3 விஷயமும் இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, அது செஞ்ச உடனே சக்ஸஸ் கிடைக்குது, ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்போனா புரிஞ்சுக்கோங்க இது பாபாவோட டச்சிங் தான் அப்படின்னு. ஸோ அடுத்து இந்த முரளியிலேருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸும் வந்து பார்க்கலாம். இதுல பாபா வந்து டபுள் விதேஷியோட மகிமையும் பாடுறார். ஏன்னா அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, அவங்க வந்து இங்க வந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல வந்து பாபாவுக்கு இந்த ஆபு நிவாசி அவங்கள பார்த்து ரொம்ப கருணை வருது, நீங்க பக்கத்துல இருந்துட்டே இவங்க தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு. அடுத்து பாபா சொல்றாரு, எப்படி வந்து பாரதம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதோட கடைசி ஸ்டேஜ்ல இருக்கனால ரொம்ப ஏழை ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னைக்கு வெளிநாடுகள்லயும் என்ன இருக்குன்னா, வெளிநாடு முதல்ல ரொம்ப சம்பன் நாடா இருந்தது, இப்ப அங்கேயும் வந்து அந்த மரமும் வந்து காய ஆரம்பிக்குது. அதனால அங்கேயும் வந்து இந்த சம்பந்தா குறைஞ்சிட்டே வருது, இந்த சாந்தி இது எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே வருது. அடுத்து பாபா வந்து பாபா எப்படி பிரத்யட்சம் ஆவார்னு அதை வந்து சொல்றார். பாபா வந்துட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த கேள்வியெல்லாம் இருக்காது, என்ன இவர் தான் பாபாவா, இவங்க தான் அப்படியான எந்த ஒரு கேள்வியும் இருக்காது. எப்படி வந்து அந்த பாலை கடையும் போது வெண்ணெய்க்காக இது பண்றோமோ அந்த மாதிரி இப்ப நாலாப்புறமும் ஹல்ச்சல் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் எல்லாம் சமாப்த் ஆயிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்னுடைய பாபா வந்துட்டாரு அப்படின்னு. கடைசியா யாத் பியார். ஸோ யாத் பியார்ல பாபா சொல்றாரு, ஆப்ராப்தியா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எல்லா பிராப்தியும் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அடுத்து வந்து எல்லாருக்கும் அந்த பகுத்தறியக்கூடிய இந்த 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய மகாதானிய ஆத்மாக்களுக்கு, எல்லாருக்கும் சந்துஷ்டாங்கிற அந்த வரதானம் கொடுக்கக்கூடிய சந்துஷ்ட் வரதானிய ஆத்மாக்களுக்கு, சதா நீங்க உங்களுக்கு கிடைச்ச அந்த பிராப்திங்கிற அந்த சிறகு மூலியமா மற்ற ஆத்மாக்களையும் பறக்க வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா பறக்கும் கலையில இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா உங்க மூலியமா பாபாவை பிரத்யட்சம் படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கு, உலகத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், நமஸ்காரம். ஓம் சாந்தி. ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड